ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒரு சமயம் பெரியவா கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்தார். அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருந்தது. கும்பகோணம் பகுதிக்குள்ளே எப்பொழுதாவது தான் முகாமிடுவார். அதனால் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஊர்களிலிருந்தெல்லாம் பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண ஓடி வந்துடுவார். கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே முகாம் வாசல்லே ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரிலிருந்து இறங்கிய மனுஷரை பார்த்தவுடனே பணக்காரர் என்று கண்டுபிடித்து விடலாம். அந்த அளவுக்கு விதவிதமான தங்க நகை போட்டுண்டு பட்டு வேட்டி கட்டி கொண்டிருந்தார். பெரியவாளுக்கு ஏழை பணக்காரர் வித்தியாசம் கிடையாது. யாராய் இருந்தாலும் ஒரே வரிசைதான். அதனால் அந்த பணக்காரர் எல்லோருடையும் வரிசையிலே நின்றார். கொஞ்ச நேரத்திலே அவருடைய முறை வந்தது. தன்னோட மனக்குமரலை எல்லாம் பெரியவாக்கிட்டே சொன்னார். என்கிட்டே பணபலம் இருக்கு. இன்னும் 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு. ஆனால் மனசுலே கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை சாமி. பசங்களும் அப்பா கிட்ட காசு இருக்கு, அது போதும்னு பொறுப்பே இல்லாமல் இருக்கா. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி மனக்கசப்பு வருது சாமி. நான் எல்லா சாமிகளையும் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விரதமும் இருக்கேன். நாள் தவறாமல் கோவிலுக்கு போகிறேன். அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த குறைன்னு தெரியலே பெரியவான்னார். அவரை ஏற இறங்க பார்த்த பெரியவா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மறைக்காமல் நீ உண்மையை சொல்லணும். சொல்லுங்க பெரியவா, அது என் கடமை. நீ குலதெய்வம் கோவிலுக்கு கடைசியாக எப்போ போனே? நான் என் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்து பல வருஷமாச்சு பெரியவா. அதனால் அந்த ஊர் பக்கம் எப்போவாவது போகிற சாக்கு கிடைச்சா போகும்போது பார்த்துட்டு வருவோம். இப்போவெல்லாம் அந்த பக்கம் போகிற வேலையே இல்லாததால் குலதெய்வம் கோவிலுக்கு போய் பல வருஷங்களாச்சு பெரியவா. பாத்தியா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கே. குலதெய்வம்ங்கிறது உன் குலத்துக்கான தெய்வம். முதல்ல குலதெய்வத்தை வணங்கு. உன் வம்சத்தை காக்கிறதுக்கு முதல் ஓடி வரக்கூடிய தெய்வமே குலதெய்வம்தான். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக யார் செஞ்சுட்டு வராளோ அவளை எந்த கிரகமும் எந்த மாதிரியான கெடுதலையும் பண்ணாது. சரியாக சொல்லணும்னா நவகிரகங்களும் துணையாக நிற்கும். குலதெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் மாறலாம், ஆனால் அதோட சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும்னு பெரியவா புத்திமதி சொன்னார். அந்த பணக்காரர் தன்னோட தவறை உணர்ந்து கொண்டார். உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேனார். நமஸ்காரம் பண்ணினார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.